தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ராஜமா, என்னாச்சு? அக்கா 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 என்னாச்சுக்கா? ராஜமா, என்னாச்சு? பேனிக் ஆகாதீங்க டாக்டர், என்னன்னு பாருங்க. கொஞ்சம் இருங்க, நான் பாக்குறேன். ராஜமா, வெயிட் பண்ணுங்க. ஐயோ ராஜமா, சீக்கிரம் டாக்டர், சீக்கிரம் பாருங்க பாருங்க. இருங்க. என்ன பிரச்சனை பண்றதுக்காக இந்த டிராமா போடுறாங்கன்னு தெரியலையே. அந்த பிபி மிஷினை கொஞ்சம் எடுங்க. இந்தாங்க. கொடுங்க. ராஜிமா, பாருங்க ராஜிமா. பிரிஸ்கிரிப்ஷன் எங்கங்க? டாக்டர், நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. கொடுங்க. என்னங்க பிபி ஹையா இருக்கு? நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க டாக்டர். ரஞ்சிதா கொடுத்தல்ல? அப்பப்ப மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தேன், எல்லாமே கரெக்டா கொடுத்தேன். கொடுத்தா இப்ப எப்படிங்க ஏறி இருக்கும்? இங்க பாருங்க மிஸ்டர் விஜய், நைட் ரீடிங் 160, ஆனா நான் டேப்லெட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 180. நான் கொடுத்த டேப்லெட்ஸை எடுத்திருந்தா இந்த மாதிரி ரீடிங் காட்டவே காட்டாது. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ரஞ்சிதா, நீ மாத்திரை எல்லாம் கொடுத்ததானே? நீ குடுக்கலனா இல்லன்னு சொல்லிரு. டாக்டர் ஆல்டர்னேட்டிவா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஐயோ இல்ல மாமா, நான் கொடுத்தேன். ஏங்க எடுங்க அந்த டேப்லெட்ஸ், நான் பாக்குறேன். இது எப்படிங்க இங்க வந்துச்சு? நீங்க கொடுத்த டேப்லெட்ஸ் தான் டாக்டர். நோ வே, நான் இதை எழுதவே இல்ல. இதுல எங்க எழுதிருக்கு பாருங்க. நீங்க படிச்சவங்க தானே, கிளியரா தானே எழுதிருக்கேன். பாருங்க, இதுல நான் எழுதிருக்கேனா? என்னம்மா நீங்க, இந்த மாத்திரை எப்படி வந்துச்சு? ஏய் மல்லி, எப்படி வந்துச்சு? நான் எப்படிங்க, எனக்கு எப்படி தெரியும்? இந்த பேப்பரை கடையில காட்டினே தந்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். எழுதாத டேப்லெட்ஸ் எப்படி கொடுப்பாங்க? என்ன பிளான் பண்ணி மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன். பாவி, இதுக்குதான் ராஜிமாவை நல்லா கவனிச்சுக்கிற மாதிரி நடிச்சியா? நிஜமாவே நீ அவங்க மேல அக்கறையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாரும். ஆனா இப்படி பண்ணிட்டியே. ரஞ்சிதா, என்ன பேசுறோம்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த கடையில அவங்க கொடுத்த மாத்திரையை வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். மாத்திரை மாறினதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய் வாய மூடு, நடிக்காத. ஒருத்தவங்களை கொல்ல பாத்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உன்னை நம்பி நீ வாங்கிட்டு வந்த மாத்திரையை பிரிஸ்கிரிப்ஷன் கூட இல்லாம கிராஸ் செக் பண்ணாம கொடுத்தேன் பாரு. என்னோட புத்திய செருப்பால அடிக்கணும். ஐயோ கடவுளே, ராஜிமா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன் கையால நானே தப்பா மாத்திரை கொடுத்துட்டேனே. டாக்டர், அவ என்ன டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா? நான் எழுதினது பிபி குறையறதுக்கான மாத்திரை, இங்க இருக்கிறது பிபி அதிகரிக்கிறதுக்கான மாத்திரை. என்ன விஜய் இது? படிக்காதவங்க கூட பிரிஸ்கிரிப்ஷன் வச்சுதான் மாத்திரை சாப்பிடுவாங்க. அத பார்க்காம எப்படி நீங்க கொடுத்தீங்க? ஐயோ ராஜிமா, எப்பவும் சாப்பிடுறது தானே டக்குன்னு பிரிச்சு கொடுத்துட்டேன். மல்லி, அவங்க உன்னை எவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? நீ நல்லா கவனிச்சுக்கிறேன்னு ராஜிமா அவ்வளவு நம்பிக்கை என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு போய் எப்படி துரோகம் பண்ணிட்டியே. அவங்கள போய் தேத்துக்கிட்ட பாத்துட்டியே. நீ நல்லா இருப்பியா? எங்க நான் இல்லங்க, எனக்கு தெரியாது. டாக்டர், எங்க அக்காக்கு ஏதோ ஆயிடாதுல்ல? பயப்படாதீங்க விஜய்,
இத பாருங்க மிஸ் ரஞ்சிதா என்ன கரெக்டா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் கூட மார்னிங் தானே பார்த்தோம். எதுக்கு திரும்ப வரணும், நாளைக்கு வரலாம்னு நினைச்சேன். ரிஸ்க் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது வசதியா போச்சு. இப்ப பயப்படுறதுக்கு எதுவும் இல்லல்ல? நோ ப்ராப்ளம். இதே கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ நைட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். செய்யறதையும் செஞ்சுட்டு அப்படியே அமைதியா நிக்கிற. இல்லங்க, நான் என்ன சொல்ல போற? இந்த மாத்திரை மாறின விஷயம் உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற அதானே? மாத்திரை செக் பண்ணி வாங்கிட்டு வரணுங்கிற ஒரு தெளிவு கூட இல்லாம இருக்க. உன்னை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் அவஸ்தைப்பட போறேன்னு எனக்கு தெரியல. இப்படி மாத்திரையை மாத்தி வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அக்கா உயிரோட விளையாடி இருக்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் அக்காவை திருப்பி கொடுக்க முடியுமா? ரஞ்சிதா இருக்கும்போது நீ நல்லா பாத்துப்பேன்னு உன்னை போய் நம்பினாங்க பாரு, அவங்கள சொல்லணும். என்ன நம்புங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மாத்திரை பேரெல்லாம் சரி பார்த்தேங்க. கரெக்டா தான் இருந்துச்சு. நீ கரெக்டா வாங்கிட்டு வந்த மாத்திரை இங்க எப்படி மாறி இருக்கும்? கேட் ஏறி குதிச்சு ஓடிருச்சா? என்ன முட்டாளாக்குற மல்லி. ஒவ்வொரு தடவை உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின பாரு, என்ன சொல்லணும். மிஸ்டர் விஜய் விடுங்க. உங்க சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. இத பத்தி பேசி அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்க வேண்டாம். தேங்க்ஸ் டாக்டர். விஜய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பொறுப்பா வேற யாரையாவது வச்சு உங்க சிஸ்டரை பாத்துக்கோங்க. என்ன இஷ்யூன்னு தெரியல, ஆனா ஃபேமிலி ப்ராப்ளம். ஒரு பேஷண்டோட உயிரோட விளையாடக்கூடாது. என்னோட ப்ரொஃபஷனுக்குமே அது அஃபெக்ட் ஆகும். சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். ம். ராஜிமா, ராஜிமா, அக்கா ராஜிமா, அக்கா பாத்து. இருங்க இருங்க, மெதுவா மெதுவா. மெதுவா மெதுவா அக்கா, பாத்து சாஞ்சுக்க. பாத்து. ராஜிமா, ஓகேவா? அக்கா இப்ப நீ ஓகே தானே? ஓகே தான். ஆனா எனக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? ஒண்ணு இல்லக்கா, நீ கொஞ்சம் டயர்டா இருந்தல்ல, அதான் மயங்கிட்ட. மயங்கிட்டேனா? இல்ல ராஜிமா, அந்த மல்லி மாத்திரை ஏதோ மாத்தி வாங்கிட்டு வந்துட்டா. உங்களுக்கு பிபி குறையறதுக்கு பதிலா கண்ணா பின்னான்னு எகிரிருச்சு. அதான் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐயோ, என்ன சொல்ற ரஞ்சி? ஏன் ரஞ்சிதா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ சும்மா இரு. இப்போவும் நீ அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவியா? அக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. இன்னொரு டைம் அந்த மாத்திரையை நீங்க சாப்பிட்டிருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன் மல்லி, அப்படி என்ன நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? பாத்தியா விஜய், என்ன கொலை பண்ண துணிற அளவுக்கு அப்படி என்னடா நான் பண்ணிட்டேன் உன் பொண்டாட்டிய? ஒரு மாமியாரு நாத்தனாரு வீட்டுக்கு வந்த மருமக ஒரு விஷயத்த செய்யலனா திட்ட மாட்டாங்களா? அதுக்காக என்ன கொல்ற வரைக்கும் பாப்பாளா? கொலகார பாதகத்தி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இல்லங்க, அப்படி எல்லாம் நான் செய்யலங்க. என்ன நம்புங்க. உன்னை எப்படி மல்லி நம்ப முடியும்? உன் மேல நான் கோவப்பட்டேன் தான். எனக்கு உன் மேல கோவம் இருக்கிறது எல்லாமே உண்மைதான். அதுக்காக நீ சாகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்ல மல்லி. ஆனா நீ என்ன சாகடிக்கலான்னு மாத்திரையை மாத்தி வச்சது நல்லாவே தெரியுது. ச்சே, நீ இந்த அளவுக்குலாம் இறங்கி போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் செத்துட்டா கூட இந்த பாவமே உன்னை விட்டு போகாது மல்லி. அக்கா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. உனக்கு எதுவும் ஆக கண்டிப்பா நான் விட மாட்டேன். அட போடா, ஏதோ தெய்வாதீனமா டாக்டர் வந்து செக் பண்ணி சொல்லிட்டாங்க. இல்லனா என்னடா இருக்கும்? நைட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டு இருந்தா நான் மேல போய் சேர்ந்திருப்பேன்ல. நீயும் எனக்கு கொல்லி வச்சிருந்திருப்ப. அக்கா அப்படிலாம் பேசாதக்கா. நீ 100 வயசு வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்ப. எதுக்குடா?
உன் பொண்டாட்டி கிட்ட கடந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறதுக்கா? இத பாரு, நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்படி ஒருத்திய நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ வேற மாதிரின்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, இப்பதான் அதுக்கு உண்மையான அர்த்தம் புரியுது. என் ராஜிமாவை கொல்ற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டல்ல. நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை நம்ப போறது இல்ல. நான் கரெக்டா தான் வாங்கிட்டு வந்தேன். அது அந்த கடவுளுக்கு தெரியும். அப்போ ராஜிமாவை நான் கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்றியா? மாமா பாருங்களேன், கடைசியில ஏன் மேல எப்படி அவ பழி போடுறான்னு. விடு ரஞ்சி, அவகிட்ட எல்லாம் பேசாத. இதுக்கு மேலயும் அவ கோவப்பட்டு வேற ஏதாவது என்ன பண்ணிட போறா. மல்லி, எனக்கு பண்ண எல்லா சேவைக்கும் பெரிய நன்றி. போதுமா? என்ன, உன்னை கொஞ்சம் அதிகமாவே நம்பிட்டேன். அதுக்கு நீ எனக்கு செம்ம பாடம் கத்து கொடுத்துட்ட. இனிமே எனக்கு நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம். நான் என் ரஞ்சியை வச்சு பாத்துக்கிறேன். ஏங்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் ரொம்ப கவனமா இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஏதோ தப்பா நடந்திருக்குங்க. நான் ஒருத்தரை கொல்லணும்னு நினைப்பேனாங்க. அந்த அளவுக்கு மோசமானவளா கடவுள் என்ன படைக்கலைங்க. என்ன நம்புங்க. தயவு செஞ்சு பேசாம இரு. ஒவ்வொரு தடவையும் என்ன நம்புங்க நம்புங்கன்னு சொல்றேன். எப்போ நானும் உன்னை நம்பி உனக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். ஆனா நடக்கிற விஷயம் எல்லாமே உனக்கு எதிரா தானே இருக்கு. அது இப்ப எங்க வந்து விட்டுருக்கு பாத்தியா? சாரிங்க, நான் இனிமேங்கிற வார்த்தை சாவுக்கு கிடையாது. நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு. இனிமே நீ அக்கா பக்கமே போகாத. நானே கூட இருந்து கவனிச்சுக்கிறேன். மாமா, நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் ராஜிமாவை பாத்துக்கிறேன். நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. ஆமா, சாப்பாடு தான் இப்ப குறை. எப்படி நான் அடிச்ச அடி நீ அவனை கொஞ்சம் நெருங்கினாலும் ஒட்டவே முடியாத தூரத்துக்கு பிரிச்சு தூக்கி எரிஞ்சிருவேன்ல. நீயா இந்த வீட்டை விட்டு ஓடுற வரைக்கும் இந்த மரண அடி தொடர்ந்துகிட்டே தாண்டி இருக்கும். உங்களால எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடிங்க. அதை தாங்கிக்கிற சக்தியை கொடுன்னு சாமி கிட்ட வேண்டிக்குவேனே தவிர இந்த வீட்டை விட்டு ஓடிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்களே டயர்டாகி ஊஞ்சு போய் எங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பீங்க. அதுதான் நடக்கும் பாருங்க. என்ன ராஜிமா இவ எவ்வளவு அடிச்சாலும் அசர மாட்டேங்கிறா. கடைசியில அவளை எதுவுமே பாதிக்காத மாதிரி நம்மள டென்ஷன் ஆக்கிட்டு போயிடுறா. அவ அப்படி இருந்தாதான் அவளை வெறித்தனமா அடிக்கிறோங்கிற வெறி நமக்கு வரும். அப்படியே சரண்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, பாவம் பார்த்து மன்னிச்சாலும் மன்னிச்சிருவோம். அவ அப்படியே இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. ஆனா ராஜிமா, நீங்க வேற லெவல். நானே நிஜமா பொய்யான்னு கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நானே மிரண்டு போயிட்டேன். அந்த மல்லி இந்நேரம் அன்னபூரணிக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஒப்பாரி வச்சிருப்பாள்ல. நல்லா ஒப்பாரி வைக்கட்டும். நினைக்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடிச்ச தூள் கிளப்பிட்டீங்க. ஆமா, அந்த டாக்டர் எப்படி கரெக்ட் பண்ணீங்க? இல்ல, உங்க பிளானுக்கு அழகா அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணாங்களே, அதான் கேக்குறேன். அது சொல்லிட்டா நீயும் ராஜேஸ்வரி ஆயிடுவியே. சரி, ஓகே. ஆனா இந்த மல்லி இவ்ளோ மக்கா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பின் என்ன ராஜிமா, மாத்திரைய மாத்தினது நானு கூட கண்டுபிடிக்க முடியல பாருங்களேன். யாரு? அவளுக்கு தெரியலையா? போடி பைத்தியக்காரி. அவ உன்னை விட பயங்கர புத்திசாலி. சொல்ல போனா சில விஷயங்கள்ல அவ என்ன விடவும் அதி புத்திசாலியா இருக்கா. ஏன் அப்படி சொல்றீங்க? நீதான் இந்த வேலையை பார்த்திருப்பேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? அவ தெரிஞ்சும் ஏன் சொல்லாம இருக்கா? உண்மை அவ சொன்னா அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதான் அவளோட புத்திசாலித்தனம். நீ மாத்திட்டேன்னு அவ சொன்னா நான் சும்மா விட்டுருவேனா? அப்படியே ரகலை பண்ணிட மாட்டேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவ அமைதியா இருக்கா. ஓ, என்ன ஓ? அவ நம்மள எவ்ளோ டென்ஷன் பண்ணிருப்பா. அப்பெல்லாம் நம்ம பேச முடியாம எவ்வளவு அடங்கிட்டு இருந்திருப்போம். இப்ப காத்து நம்ம பக்கம் அடிக்குது. நம்ம அடிச்சு விளையாடுவோம் ரஞ்சி. அவளை இனிமே வாயை திறக்கவே விடக்கூடாது. கரெக்டா சொன்னீங்க. நாம அவளை காலி பண்ற புயல் மாதிரி இருக்கணும். அதுக்கு உன்ன மாதிரி தத்தியா ஊமேலேயே வீசிக்கிற புயலா இருந்தாலாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா,
இவ்ளோ வாங்கிட்டும் அவ கொஞ்சம் அமைதியா இருக்கானா? சும்மாலாம் இருக்க மாட்டா. உள்ளுக்குள்ளேயே பொறுமிக்கிட்டு இருப்பா. சரியான சமயம் பாத்துக்கிட்டு இருப்பா. இப்போதைக்கு தகவல் அவ பெரியம்மாக்காரிக்கு போயிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு இப்போதைக்கு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா. ஆனா இந்த தடவை என்ன பிளான் போட்டாலும் சரி, நான் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எவ்ளோ எகத்தாளம் இருக்கணும் அவளுக்கு. என்கிட்டயே வந்து உங்க தம்பிய பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சங்கடமா இருக்கேன்னு குத்தி காமிச்சிட்டு இருக்கா. இனிமே தெரியும் இந்த ராஜி எப்படிப்பட்டவ. அவகிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு நான் புரிய வைக்கிறேன். இப்பவே புரிய ஆரம்பிச்சிருக்கும். என்னங்க? ம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் யாருக்கிட்டயும் உட்காந்து கதை கேட்கிற நிலைமையில இல்ல. தலைக்கு மேல வேலை இருக்கு. திடீர்னு அக்கா வேற உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாங்க. தேவையில்லாம புதுசா பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க. என் தலையை பிடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு எதுவும் பேச வேணாம், நீ போயிடு. உங்க டென்ஷன் எனக்கு புரியுதுங்க. நான் பிரச்சனையை கிளப்புற மாதிரி நீங்களே பேசுறீங்க. சாரி, தப்பா சொல்லிட்டேன். வாபஸ் வாங்கிக்கிறேன், போதுமா? ஏங்க கோவப்படுறீங்க? உங்களுக்கு தான் என் படிப்பை பத்தி தெரியும்ல. அதுவும் நான் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரியே டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க நான் செக் பண்ணி வாங்கிட்டு வரதுக்கு. சொல்லுங்க, அத புரிஞ்சுக்காம நான் மாத்திரை வேணும்னே மாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன்னு அவங்க சொல்றாங்க. நான் அப்படி செய்வேனா? கொலை பண்ண பாக்குறேன்னு பேசுறாங்க. நான் அப்படிப்பட்ட ஆளாங்க? மெடிக்கல் கடைக்கார மாத்தி கொடுத்ததுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? மாத்திரை முக்கியமான விஷயம் இல்லையா? அதுல நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க முடியுமா? தப்பு தானே? தப்புதான். ஆனா அது என்னோட தப்பு எப்படி ஆகும்? இவங்க கொடுத்த சீட்டை கொடுத்தேன், கடைக்கார மாத்திரை கொடுத்தான், அத வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஏன் குத்தமாங்க? மாத்திரை கொடுத்தது ரஞ்சிதா. என்ன மாத்திரைய எப்ப கொடுக்கணும்னு பிரிஸ்கிரிப்ஷன் பார்க்காம கொடுத்தது அவ தப்பு. அவளை அப்படியே விட்டுட்டு என் மேல பழிய போட்டா என்ன அர்த்தம்? இனிமே இந்த மாதிரி விஷயத்துல நான் கவனமா நடந்துக்கிறேங்க. கொலை பண்ண பாக்குறேன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க. சரி போ, அக்காவை போய் பாரு. பார்த்து என்ன பண்றது? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன், என்னாச்சு? அவங்க இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். சொன்னா கேட்க மாட்டாங்க. என்ன சொல்ற? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அவங்களுக்கு ஆல்ரெடி பிரஷர் தாறுமாறா இருக்கு. அது பத்தாதுன்னு 2-3 அப்பளும் ஊறுகாய், எண்ணெயில பொரிச்ச சிக்கன், மீனுன்னு பிரஷர் இருக்கிறவங்க கண்ணிலே பார்க்க கூடாத ஐட்டம்லாம் கணக்கில்லாம சாப்பிடுறாங்க. சாப்பாடு விஷயத்துல இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுதான். ஆனா அவங்க உடம்பு கெட்டு போயிடுமே. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் உங்ககிட்ட சொல்றேன். மாத்திரை மட்டும் பத்தாது, சாப்பாட்டுலயும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும். என்னெல்லாம் சாப்பிடலாம்னு உனக்கு தெரியுமா? என்ன அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம நாட்டு வைத்தியத்தை பத்தி. ஏன் கையால பிரமாதமான கஷாயம் வச்சிருக்கேன். அப்புறம் பத்திய சாப்பாடு மேடத்துக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். ஒரு ஆளுக்காக தனியா சமைக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம மேடத்துக்காக பண்ணிதானே ஆகணும். நான் பண்றேங்க. ஆனா நான் சொன்னாதான் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்களே. இல்ல மல்லி, அதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்து வச்சிருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நான் சொல்றபடி அவங்க பத்திய சாப்பாடு சாப்பிட்டு குடுக்கற கஷாயத்தையும் லேகியத்தையும் சாப்பிட்டாங்கனாலே போதும். 2 நாள் தான் துள்ளி குதிச்சு ஓடுவாங்க. சரி, நான் அக்காவை சாப்பிட வைக்கிறேன், நீ ரெடி பண்ணு. சொல்லிட்டீங்கல்ல, நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். அவங்கள சாப்பிட மட்டும் வச்சிருங்க. அது போதும். ராஜிமா, ராஜிமா, காஃபி. குடு 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 குடு. வாய் நமங்குது. நச்சுன்னு ஒரு காஃபி குடிச்சாதான் நாடி நரம்பெல்லாம் அப்படியே வேலை செய்யும். ஐயோ, என்ன நடக்குதுங்க? காஃபில கை வைக்காதீங்க. என்ன பம்பு பண்ணுனே வந்திருக்கியா? மாமாவை கூப்பிடவா? மாமாவை கூப்பிடுறது இருக்கட்டும், உங்க ராஜ்யமாவை காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏய், என்ன உளர்ற? இது கொடுத்தா உங்க ராஜ்யமா சீக்கிரமா போய் சேர்ந்துட மாட்டாங்க? ஏ ரஞ்சி, என்னடி சொல்றாவ?
என்ன இது? என்ன கலந்திருக்க? ஐயோ இல்ல ராஜிமா, இது வெறும் காஃபி மட்டும்தான். இவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. ஏய், என்ன உனக்கு இப்ப என்ன வேணும்? காஃபில நீ எதுவும் கலந்தியா என்ன? ஐயோ, நான் எங்க கலக்க போறேன்? காஃபி குடிச்சாலே போதுமே. நீங்க சீக்கிரம் டிக்கெட் வாங்கிடுவீங்க. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.